வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி த்ரீ வந்திருக்கக்கூடிய ஒரு சில தகவலை பற்றி இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த 77 டேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பயில் கிடச்சிடுச்சு. ஸோ அது முழுமையாக கிடச்சிருக்குதா, அது மட்டும் இல்லாமல் கம்பெனி எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும், ஸோ பேமெண்ட் எப்போலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த 71 டேரக்டர்ஸ்க்கான பயில் வந்து பார்த்திங்கன்னா மைவி த்ரீ மெம்பருக்கிடையே ஒரு ஹாப்பியாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நமக்கு கிடைச்ச தகவல் படி ஸோ அவங்க வந்து ஒரு 15 நாளைக்கு இந்த கம்பெனி ஆக்டிவிட்டியில் எதுவுமே ஈடுபடக்கூடாது, ஸோ கம்பெனி சம்மந்தமாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ எதுக்காக இப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு காமனாக வந்து பயில் கொடுக்கும்போது ஸோ இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது ஸோ வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஒரு 15லேருந்து 20 நாளைக்கு வந்து இந்த கம்பெனி சம்மந்தமாக எந்த ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சரி அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இப்போ எம்டி சாரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் பைலில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வென்று வந்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்கும்போதே நமக்கு தெரிய வருது. அதனால் கம்பெனிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, எப்போ தான் பேமெண்ட் கொடுப்பாங்க, எப்போ கம்பெனி பழைய முறை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடி போட்டாகணும். அதெல்லாம் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடி இந்த கம்பெனி ரன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஆப்பை கொண்டு வரதா இருக்கட்டும், பேமெண்ட்டை கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான முயற்சிகளையும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வந்து இதுக்கான ஸ்டெப்பு எடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் எல்லோரும் பொறுமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டுங்கிறத கொடுத்துருவாங்க. அதுக்கு இடையிலேயே ஸோ நியூ இயர் அன்னைக்கு எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்து சொல்கிற விதமாக ஒரு மெசேஜ் வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதே போலவே வரக்கூடிய பொங்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சார்ட்டேருந்து ஏதாவது மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுமையாக இருந்து பார்ப்போம். கண்டிப்பாக இதை பற்றின ஏதாவது ஒரு தகவல் வந்து நம்ம அஃபிஷியலாக நம்ம எம்டி சாரே ஏதாவது ஒரு தகவல் நமக்கு தெரியப்படுத்துவாங்க. அதுவரையும் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வந்து பேமெண்ட்டாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், கம்பெனியை ரன் பண்ணுறது அவங்களுடைய முழு நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எம்டி சார் அது ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். கூடிய விரைவிலே எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ மூலியமாகவும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி த்ரீ மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.